ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வரலட்சுமி நோன்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வரலட்சுமி நோன்பு என்னைக்கு வருது அப்படின்னா 16/8/2024 வெள்ளிக்கிழமை வருது. அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வரலட்சுமி நோன்பு கொண்டாடுவோம். இந்த வரலட்சுமி அப்படின்னா யார் அப்படின்னா அதாவது நம்ம கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் கொடுக்கக்கூடிய அன்னை தான் வந்து வரலட்சுமி. அந்த லக்ஷ்மி தாயாரை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம். வீட்டுக்கு வாங்க, நாங்கள் கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் தாங்க அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம கேட்குறோம். அதே மாதிரியே அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வந்து வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். அதே மாதிரி மாவிலை தோரணங்கள், அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய ஆள் வராரு, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு பாஸ் வராரு அப்படின்னா அந்த வீட்டை நம்ம எப்படி சுத்தம் பண்ணுவோம்? ஆனால் நம்ம கூப்பிடக்கூடியவர்கள் யார்? உலகுக்கெல்லாம் படி இழக்கக்கூடிய, அதாவது செல்வத்துக்கெல்லாம் அதிபதியானவள் மகாலட்சுமி. அவங்கள தான் நம்ம கூப்பிடுறோம் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அப்போது அவங்களை நம்ம எப்படி வந்து வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? வீட்டை வந்து மங்களகரமாக இருக்கணும். வீட்டில் மாவிலை தோரணம் கட்டணும், பச்சரிசி மாவால் கோலம் போட்டிருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு வாசப்படியில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கணும். இது எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு இதாக நான் சொல்லிடுறது. அதே மாதிரி நீங்கள் வரலட்சுமியை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, மகாலட்சுமியை வந்து ஒரு வெள்ளி கலசத்துனா நீங்கள் ஆவாகனம் பண்ணணும். சப்போஸ் வெள்ளி கலசம் இல்லை அப்படின்னா செம்பு அல்லது பித்தளையிலே பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு வாழை இலையை பரப்பி அதில் பச்சரிசி போட்டு, அல்லது ஒரு தாம்பலம் எடுத்து அதில் பச்சரிசியை போட்டு அதில் நீங்கள் கலசம் வச்சு அதில் வந்து என்னென்னா தேங்காய் தண்ணி ஊற்றும் போது என்னென்னா வாசனை நிரம்பிய, அதாவது பன்னீர், ஏலக்காய், ஜாதிபத்திரி, சந்தனம் இந்த மாதிரி எல்லாமே போட்டு அதுக்கு மேலே நீங்கள் மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஜலம் விட்டு நீங்கள் கலக்கும்போது என்னென்னா அது வாசனையாக இருக்கும். அது மேலே நீங்கள் மாயிலை வச்சு இந்த மாயிலைக்கு மேலே தேங்காய் வைக்கணும். இந்த தேங்காய் வச்சுட்டு ஒரு சிலர் வந்து மஞ்சள்லேயே வந்து அம்பாலை வந்து உருவப்படுத்துவாங்க. பட்டு நீங்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த தேங்காய் வச்சுட்டு அந்த தேங்காய்க்கு மேலே அம்பாளுடைய முகம் இருக்கும். வெள்ளியிலையும் சில பேர் வச்சுருப்பாங்க, இல்லைனாலும் இதில் வச்சுருப்பாங்க. அது முகம் வந்து மஞ்சளில் செய்கிறது ரொம்ப விசேஷம். இல்லைனாலும் முகம், அம்பாளுடைய முகம் ரெடிமேடாக இருந்துச்சுன்னா அதில் வச்சுட்டு அந்த கலசத்துக்கு வந்து நீங்கள் சேலையெல்லாம் கட்டி விட்டு, அதாவது அம்பாள் மகாலட்சுமியே வந்து எப்படி இருப்பாங்க, ஒருத்தங்களை அழகை வர்ணிக்கணும்னா எப்படி சொல்லுவோம்? மகாலட்சுமி மாதிரி அம்சமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகை உங்களுக்கு எப்படிலாம் அலங்காரம் பண்ணுமோ அது மாதிரி அலங்காரம் பண்ணிடணும். அந்த கலசத்தை அலங்காரம் பண்ணி வாழை சின்னதாக குட்டியாக வாழை மரம் வச்சு அதை தோரணமாக அழகாக வச்சுட்டு அதில் வந்து மாயிலை தோரணம் கட்டி ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு என்ன அந்த இது வந்து என்னென்னா, இதுக்கு இந்த காலையிலேயே வெள்ளிக்கிழமை காலையிலேயே ஒரு நூல் எடுத்துக்கணும். நூல் எடுத்து நீங்கள் அதை வந்து என்ன செய்யணும், புதுசாக இருக்கணும் நூல். அதில் மஞ்சளில் வந்து நினச்சி அதை வந்து என்னென்னா 9 முடிச்சுகள், இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த 9 முடிச்சு போட்டு காலையில் விரதம், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வலது கையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நூலை வந்து கட்டிக்கணும். மகாலட்சுமியோட இதை நீங்கள் கட்டிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் சரடு வாங்கி அம்பாள் மேலே நம்ம அந்த கலசம் வைக்கிறோம் இல்லையா, அது மேலே நீங்கள் மஞ்சள் சரடை வந்து நீங்கள் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு இதை என்ன செய்யணும், நீங்கள் பூஜை பண்ணணும். மகாலட்சுமியுடைய நாமாவளி, லக்ஷ்மி சரஸ்வரநாமம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ, மகாலட்சுமியுடைய காயத்ரி மந்திரம், இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அத்தனையும் என்னென்னா வாசனை மிக்க மலர்களால் அர்ச்சனை பண்ணணும். பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து வாசனையாக இருக்கணும். அந்த பூ வாசனை இருக்கிறது மட்டும் இல்லை, வெள்ளை நிற பூக்களாக இருந்தால் ரொம்ப விசேஷங்க. அதாவது ஒரு சிலர் வந்து அரளிப்பூ போடுவாங்க, என்ன பூ வேணால் போடலாம், பட் ஆனால் வாசனை நிறைந்த பூக்களாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது வெள்ளை நிற வாசனை பூ, அதாவது ஜாதி மல்லி அல்லது மல்லிகை பூ அல்லது வந்து முல்லைப்பூ, இதனால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு வந்து பால் பொங்கல், அதாவது ஸ்வீட்டு உங்களால் என்ன முடியுமோ அந்த ஸ்வீட்லாம் செஞ்சுக்கோங்க. பால் பொங்கல், பாயசம், இது மாதிரி நிறைய உங்களுக்கு என்ன முடியுமோ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி இனிப்பெல்லாம் செஞ்சுட்டு தேங்காய் பழம் வச்சு நீங்கள் கும்பிட்டுட்டு சுமங்கலிக்கு, அதாவது வஸ்திர தானம் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களால் என்ன முடியுமோ தானம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம், சின்ன கண்ணாடி, ஹேர்பின்னு, பொட்டு இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு ப்ளவுஸ் பிட்டும் வாங்கி அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிக்கு இதை வந்து
தானமா கொடுங்க. ஒரு மஞ்சள் சரடு, நெறைய மஞ்சள் சரடு எடுத்து அந்த நீங்க ஆவாகனம் வரலட்சுமி ஆவாகனம் பண்ணியிருக்கீங்களா? அதில போட்டு வச்சிருக்க சொன்னேன் இல்லையா? அதில ஒரு சரடு எடுத்து ஒருத்தங்களுக்கு குடுங்க. அதே மாரி நீங்களும் சரடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க வராங்க இல்லையா, உங்க வீட்டுக்கு வராங்க இல்லையா? அந்த சுமங்கலிக்கும் சரி, கன்னி பெண்களுக்கும் சரி, அவங்களுக்கு கன்னி பெண்களா இருந்தா கையில கட்டிக்கணும். சுமங்கலிங்களா இருந்தா கழுத்துல போட்டுக்கலாம். இத குடுத்துட்டு, அவங்க கிட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதம் வாங்குறது மூலியமா, நீங்க பெரியவங்களா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவங்க பெரியவங்களா உங்க வீட்டுக்கு வரவங்க பெரியவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரவங்களே வந்து என்னன்னா, மகாலட்சுமியா நெனச்சு நீங்க அவங்கள நடத்தணும். அப்படி நடத்தும்போது, அந்த மகாலட்சுமியே உங்களுக்கு வரலட்சுமி ரூபத்துல இருந்து பல வரங்கள குடுத்து அருள் புரிவாங்க. இந்த வரலட்சுமி நோன்பு வந்து இது வந்து இவ்ளோ டீட்டெயிலா நான் நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்கனால என்ன முடியுமோ அது சிம்பிளாவாவது கும்பிடுங்க. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள், அதாவது லக்ஷ்மி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு, பெருமாள் கோவில்ல எல்லா கோவில்லயுமே தாயார் இருப்பாங்க. அங்க போய் அம்பாள வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பூஜைய வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பான பலன்கள குடுக்கும். வரலட்சுமி நோன்பு கும்புறது மூலியமா வீட்ல வந்து செல்வ நிலை வந்து நிலைச்சு நிக்கும், ஐஸ்வர்யங்கள் பெருகும், நம்ம குடும்பத்துல கஷ்டங்களே அகலாது. உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டாலே, அந்த வீடே வந்து சுபிக்ஷம் பெறும். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யமும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம்ங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.